சாதனா சரவணா சரவணா சரவணா. என்ன பத்தி நான் அதிகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என் நண்பன் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா என்ன பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியும். அவன் ஒரு அவசர கொடுக்கன். என்ன பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டேட்டுக்கு விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினது, நான் மன்மதன் வல்லவன் நல்லவன் அது இதுன்னு என்ன பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா என்ன? என்னடா நீ இதெல்லாம போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா? ஐயோ ஒரு வெக்கமா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அவனுக்கு உயிர். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம ஒரு நாள் ராத்திரி கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது தெரியுமா? பட் அதுக்காக என்ன பத்தி நீ எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிடுவியா? சரி நீ சொல்லிட்ட, இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னும் நானே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பத்தி இதெல்லாம் சொல்லுன்னு சொன்னதான் நினைக்க மாட்டாங்க. சின்ன புள்ளத்தனமால இருக்கு. இடியட். சரி அதை விடுங்க. So by the by, how was your journey? Fine. ஆமா, நீங்க யாரு? ஏய் கிருஷ்ணா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? சரியான லூசா இருக்காரு. வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு. Dress பாரு, டிஸ்கோ தேக்க போற மாதிரி. கரெக்ட்டா சொன்னீங்கம்மா. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியில்லை. நீங்க வந்துருங்க. ஐயோ துரோகி நான் இல்ல. நான் சும்மா சாதனா முன்னாடி அப்படியே ஸ்டைலா காட்ஃபாதர் அஜித் மாதிரி அப்படியே போஸ் கொடுத்து நடக்கலாம்னு பார்த்தா நீ என்ன வில்லன் அஜித் மாதிரி ஊனமாக்கிட்டியடா பாவி. நீ ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்கலாம்னு நினைச்ச. ஆனா நான் பின்னாடி இருந்து டிராபிக் கண்ட்ரோல் மாதிரி சிக்னல் கொடுத்தனே, அதை நீ கவனிச்சியா? உன்னை முன்னாடியே போய் பில்டப் கொடுக்க சொன்ன, பின்னாடி நின்னு சிக்னல் காட்ட சொல்ல. ஏய் நான் அண்ணன்டா, இதெல்லாம் நீ தான் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணும். பண்றேன். ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்றது வில்லனுங்க பண்ற வேலை. ஒரு பொண்ண பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்கிறது ஹீரோ பண்ற வேலை. நான் ஹீரோடா, பண்றேன்டா. ஊருக்கெல்லாம் ஹீரோவா இருந்தாலும் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுங்க முன்னாடி எல்லா ஹீரோவும் ஜீரோ தான். பக்கத்துல விட மாட்டேன்டா. டேய் எங்க போற? வேணாம். ஏய் வாடா டேய் உன்னை விட மாட்டேன்டா. ஏய் கீழே போற. டேய் இப்ப பாறா. உன்ன அடச்சி விடு. ஐயோ சேம் பப்பி சேம். என்னது சேம்? வாட் இஸ் மேட்டர்? அறிவில்ல உமக்கு? அவன் தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லுதான்ல, இப்படி விரட்டி விட்டு அடிக்க. பாவம் குழந்தை எப்படி மிரளுது. இது குழந்தையா? ஆமாவே, அவன் எங்களுக்கு குழந்தைதான். எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கியா? அறிவில்ல உமக்கு? சரி விடு சிவகாமி. என்னத்தை விட முதல்ல நீ காசட்டை போடுங்க. இங்கிட்டு பாரு, ஊருக்கு ஒழுங்கா போய் சேரணும்னா மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா கடை. விடு சிவகாமி, சின்ன விஷயம் தானே. உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இத அப்படியே விட்டா அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே ஒட்ட நறுக்கிடுவேன், கொன்னுடுவேன். ஐயோ பாத்தியா, என் கிட்ட வாலாட்டினதுக்கே உனக்கு இந்த கதி. என் தங்கச்சி கிட்ட வாலாட்டின என்ன பண்ணுவாங்க? வாழ மட்டும் இல்ல, தலையும் சேர்த்து வெட்டி விடுவாங்க. இப்போ யார் தலையை யார் வெட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பார். ஐ பாப்பு சாதனா. ஐயோ சின்ன வயசுலயே சாதனா எவ்வளவு அழகா இருக்கா. அது நானு.